வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். ஒரு வருடத்திற்குள் 500 கோடி லஞ்ச ஊழல் பணம் பறிமுதல். கடந்த ஓராண்டில் லஞ்ச ஊழல் தொடர்பில் 500 கோடி ரிங்கெட் வெற்றிகரமாக கைப்பற்றப்பட்டுள்ளதாக பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். லஞ்ச ஊழல் எதிர்ப்பு நடவடிக்கை மீதான நிர்வாகத்தை வலுப்படுத்தவும் தீவிரப்படுத்தவும் அரசாங்கம் மேற்கொண்ட முயற்சியின் பலனாக இந்த வெற்றி கிடைத்துள்ளது என்று பிரதமர் குறிப்பிட்டார். இதனால் வரையில் மக்களுக்கு பெரும் சுமையாகவும் தேசிய வளர்ச்சிக்கு தடையாகவும் இருந்த லஞ்ச ஊழல் நடைமுறைகளிலிருந்து நிர்வாக முறையை தூய்மைப்படுத்துவதற்கு மடானி அரசாங்கம் முழு வீச்சில் மேற்கொண்ட நடவடிக்கையின் விளைவாகவே இந்த அடைவு நிலை கிட்டியுள்ளது என்று பிரதமர் தெரிவித்தார். சிலர் நாட்டின் நிர்வாகத்தை பற்றியும் ஊழல் எதிர்ப்பு நடவடிக்கை பற்றியும் கிண்டலாகவும் இழிவாகவும் விமர்சனம் செய்து வருகின்றனர். எனவேதான் லஞ்ச ஊழலை வேரறுக்க மேற்கொண்ட முயற்சியில் கடந்த ஓராண்டில் எவ்வளவு பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது என்பதை மக்களுக்கு தெரியப்படுத்த மடானி அரசாங்கம் கடமைப்பட்டுள்ளதாக அன்வார் விளக்கினார். அமைச்சுகள், இலாக்காக்கள், குடிநீழ்வுத்துறை, சுங்கத்துறை ஆகியவற்றில் தொடங்கி அரசியல் தலைவர்கள் வரை பலதரப்பட்ட ஏஜென்சிகளிடமிருந்து 400 கோடி ரிங்கெட் முதல் 500 கோடி ரிங்கெட் வரை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக டத்தோஸ்ரீ அன்வார் விளக்கினார். சுருங்கச் சொன்னால், எங்களின் திறன் மற்றும் செயல்பாடு திடமான உறுதியுடன் இருந்ததால் நாட்டின் நல்லாட்சிக்கான பிரதான தூணாக நிர்வாக முறையை சுத்தப்படுத்த முடிந்தது என்று டத்தோஸ்ரீ அன்வார் குறிப்பிட்டார். இன்று சனிக்கிழமை ஈப்போ ரயில் நிலைய வளாகத்தில் ஈப்போ சென்ட்ரல் மேம்பாட்டுத் திட்டத்தின் அடிக்கல் நாட்டு விழாவை தொடக்கி வைத்து உரையாற்றுகையில் டத்தோஸ்ரீ அன்வார் மேற்கண்டவாறு கூறினார். மலேசிய மக்களின் பாதுகாப்புக்கும் நாட்டின் இறையாண்மைக்கும் தொடர்ந்து முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வரும் வேளையில் நாட்டில் சட்டத்தை மீறும் அந்நிய நாட்டவர்கள் சம்பந்தப்பட்ட விவகாரங்களை கையாளுவதில் ஒருபோதும் விட்டுக் கொடுக்கும் போக்கு கடைபிடிக்கப்படாது என்று உள்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ சைஃபுடின் நசுட்டியோன் இஸ்மாயில் தெரிவித்தார். அண்மைய காலங்களாக சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வரும் அந்நிய நாட்டவர்கள் சம்பந்தப்பட்ட சட்டத்தை மீறிய செயல்களை உள்துறை அமைச்சு கடுமையாக கருதுவதாக அவர் குறிப்பிட்டார். அந்நிய நாட்டவர்கள் சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு செயலும் நாட்டின் நடப்பு சட்டங்களுக்கு ஏற்ப விசாரணை செய்யப்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று இன்று தமது முகநூலில் வெளியிட்ட செய்தியில் சைஃபுடின் உத்தரவாதம் அளித்துள்ளார். அண்மையில் சில ராணுவ அதிகாரிகள் பின்னணியில் இருந்து மூளையாக செயல்பட்டதாக நம்பப்படும் கடத்தல் கும்பல் நடவடிக்கையை மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM அம்பலப்படுத்துவதில் ஜொஹூர் இடைக்கால சுல்தான் துங்கு இஸ்மாயில் சுல்தான் இப்ராஹிமின் தொடர்பு கட்டமைப்பு பேருதவியாக இருந்தது என்று அந்த ஆணையத்தின் தலைவர் தான்ஸ்ரீ அசாம்பாக்கி தெரிவித்தார். எல்லைகளில் நடைபெறக்கூடிய கடத்தல் நடவடிக்கைகள் முழுவீச்சில் துடைத்தொழிக்கப்பட வேண்டும் என்பதில் துங்கு இஸ்மாயில் உறுதி பூண்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டார். கடத்தல் நடவடிக்கைகளை துடைத்தொழிக்கும் விவகாரத்தில் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்திற்கு துங்கு இஸ்மாயில் பெரிதும் ஒத்துழைப்பு வழங்கி வருவதாக அசாம்பாக்கி விளக்கினார். நாட்டின் தென்பகுதியில் கடத்தல் கும்பல் நடவடிக்கையில் ஈடுபட்டதாக நம்பப்படும் ஆயுதப்படையைச் சேர்ந்த 5 மூத்த அதிகாரிகள், ஆன்லைன் செய்தி நிறுவனத்தின் 2 நிருபர்கள் உட்பட மொத்தம் 10 பேரை கடந்த புதன்கிழமை SPRM கைது செய்தது தொடர்பில் கருத்துரைக்கையில் அசாம்பாக்கி மேற்கண்டவாறு விளக்கினார். கடந்த புதன்கிழமை புத்ராஜயாவில் உள்ள ஒரு பேரங்காடி மையத்தில் முன்னாள் பொருளாதார அமைச்சர் ரஃபிசி ரம்லியின் 12 வயது மகன் தாக்கப்பட்ட சம்பவத்தில் சந்தேக பேர்வழிகளை அடையாளம் காண்பதற்கு சில துப்புகள் கிடைத்துள்ளன என்று ஸ்லாங்கூர் மாநில போலீஸ் தலைவர் ஷசலி கஹார் தெரிவித்தார். சம்பவம் நிகழ்ந்த பகுதியில் பொருத்தப்பட்டுள்ள ரகசிய கேமரா பதிவின் மூலம் கிடைக்கப்பட்ட சில ஆதாரங்களை ஆராய்ந்து பார்த்ததில் புதிய துப்புகள் கிடைத்திருப்பதாக அவர் குறிப்பிட்டார். புலன் விசாரணைக்கு உதவ இதுவரையில் 17 பேர் அழைக்கப்பட்டுள்ளனர். அதேவேளையில் இந்த சம்பவம் தொடர்பில் விடுக்கப்பட்டுள்ள மிரட்டல் குறித்து ரஃபிசி போலீசில் புகார் செய்துள்ளதாக ஷசலி கஹார் மேலும் கூறினார். மறைந்த முன்னாள் கூட்டரசு நீதிமன்ற நீதிபதி டத்தோஸ்ரீ கோபால் ஸ்ரீராம் மலேசிய நீதித்துறைக்கு ஆற்றிய சேவைக்காக நாட்டின் தலைமை நீதிபதி டத்தோ வான் அமாட் ஃபாரிட் வான் சாலே இன்று புகழ் மாலை சூட்டினார். வழக்கறிஞர் தொழில்துறையிலிருந்து நேரடியாக அப்பீல் நீதிமன்ற நீதிபதியாகவும் கூட்டரசு நீதிமன்ற நீதிபதியாகவும் நியமிக்கப்பட்ட கோபால் ஸ்ரீராம் சட்டத்துறையின் சின்னமாக விளங்கியவர் என்று தலைமை நீதிபதி நினைவு கூர்ந்தார். நாட்டின் சட்டத்துறையை வடிவமைப்பதில் கோபால் ஸ்ரீராமிற்கு கணிசமான பங்களிப்பு இருப்பதாக அவர் குறிப்பிட்டார்.
சட்டத்துறையில் தான் கொண்டிருந்த உறுதியான நிலைப்பாடு, கொள்கைகள் மற்றும் நீதித்துறை சுதந்திரத்தை அச்சமின்றி கடைபிடிக்கும் உறுதிப்பாட்டில் மறைந்த கோபால் ஸ்ரீராம் வல்லவர் என்று டத்தோவான் அஹமட் ஃபரீட் புகழ் மாலை சூட்டினார். தனிப்பட்ட முறையில் கோபால் ஸ்ரீராம் ஒரு நீதிபதி மட்டுமல்ல, ஒரு சிறந்த நண்பர், ஆசிரியரும் கூட. சட்டத்துறையில் அவர் நேர்மை மற்றும் துணிவின் அடையாளமாக விளங்கியவர். அவரின் தீர்ப்பு ஒவ்வொன்றும் நுண்ணறிவு மிக்கதாகும் என்று தலைமை நீதிபதி வர்ணித்தார். இன்று சனிக்கிழமை கோலாலம்பூரில் உள்ள முன்னணி ஹோட்டலில் நடைபெற்ற குவீன் எசென்ஷியல் கோபால் ஸ்ரீராம் எனும் கோபால் ஸ்ரீராம் பற்றிய வாழ்க்கை வரலாற்று நூல் வெளியீட்டு விழாவில் உரையாற்றுகையில் நாட்டின் தலைமை நீதிபதி டத்தோவான் அஹமட் ஃபரீட் மேற்கண்டவாறு புகழாரம் சூட்டினார். டேங்கர் லாரி ஒன்று வெல்டிங் செய்யும் பணியின் போது எதிர்பாராத விதமாக ஏற்பட்ட வெடி சம்பவத்தில் லாரி ஓட்டுநர் கடும் காயங்களுக்கு ஆளாகி மரணமுற்ற வேளையில் பட்டறை பணியாளர் ஒருவர் படுகாயத்திற்கு ஆளாகினார். இந்த சம்பவம் இன்று பிற்பகல் 1:20 மணியளவில் சிரம்பான் கொலசவா கம்போங் பிளாங்கானில் உள்ள ஒரு பட்டறையில் நிகழ்ந்தது. இதில் லோரி ஓட்டுநரான 33 வயது என் ஜெயகோபிநாத் கடும் காயங்களுக்கு ஆளாகி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். பட்டறை பணியாளரான 40 வயது சுஹார்பி லபடு என்பவர் கடும் காயங்களுக்கு ஆளாகி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். எக்ஸைன் வகை ரசாயனத்தை ஏற்றும் அந்த டேங்கர் லாரியில் ரசாயனம் எதுவும் ஏற்றப்படாத நிலையில் லாரியின் வால்வு மீது வெல்டிங் வைக்கும் பணியின் போது பயங்கர வெடி சம்பவம் நிகழ்ந்ததாக பூர்வாங்க விசாரணையில் தெரிய வந்துள்ளது என்று தீயணைப்பு மீட்புப் படை கமாண்டர் முகமது ஷஸ்வான் சைடி தெரிவித்தார். லாரி ஓட்டுநர் ஜெயகோபிநாத் உடல் சிரம்பான் துவான்கு ஜஃபார் மருத்துவமனையின் சவக்கிடங்கிற்கு கொண்டு செல்லப்பட்ட வேளையில் பட்டறை பணியாளர் ஆம்புலன்ஸ் வண்டியின் மூலம் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் கூறினார். ஜாலோர் கமிலாங் தேசிய கொடியை தவறாக கட்டிய நபருக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதில் சட்டத்தை கையில் எடுத்துக் கொள்ள வேண்டாம் என்று பொதுமக்களுக்கு தொடர்புத்துறை அமைச்சர் டத்துஃபாமி ஃபசீல் கேட்டுக் கொண்டார். தவறு இழைத்த நபர் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு இவ்விவகாரத்தை அமலாக்க தரப்பினரிடம் ஒப்படைத்துவிட வேண்டுமே தவிர சட்டத்திற்கு புறம்பாக வரம்பு மீறி செயல்பட வேண்டாம் என்று சம்பந்தப்பட்ட தரப்பினரை டத்துஃபாமி வலியுறுத்தினார். இவ்விவகாரம் தொடர்பாக சட்டத்துறை அலுவலகம் நேற்று வெளியிட்டுள்ள நினைவுறுத்தலை தொடர்ந்து இதனை அமலாக்க தரப்பினரிடமே மக்கள் ஒப்படைத்துவிட வேண்டும் என்று அரசாங்க பேச்சாளரான டத்துஃபாமி கேட்டுக் கொண்டார். தேசிய அளவிலான 2026 ஆண்டுக்கான தேசிய ஒற்றுமை வாரம் சபாவில் கொண்டாடப்படும் என்று தேசிய ஒற்றுமைத்துறை அமைச்சு அறிவித்துள்ளது. மடானி அரசாங்கத்தின் ஒற்றுமை திட்டத்தின் கீழ் ஒற்றுமையையும் ஒருமைப்பாட்டையும் விதைக்கும் வாரமாக சபாவில் நடத்தப்படும் என்று தேசிய ஒற்றுமைத்துறை அமைச்சர் டத்தோ ஏரன் அகோங் டகாங் தெரிவித்தார். மலேசிய மக்களிடையே பல்வேறு சம்பிரதாயங்கள், கலாச்சாரங்களை மக்கள் புரிந்து கொள்ளவும் அவற்றை போற்றவும் ஒருமைப்பாட்டு விதைக்கவும் தேசிய அளவிலான ஒற்றுமை வாரம் ஒரு தளமாக அமையும் என்று அமைச்சர் விளக்கினார். நேற்று வெள்ளிக்கிழமை ஈப்போ ஜிலப்பாங் லோரோங் ஜிலப்பாங்கில் உள்ள தனது வீட்டில் மார்பக பகுதியில் துப்பாக்கிச் சூட்டு காயத்துடன் இறந்து கிடந்த முதியவரின் மரணத்தில் குற்றத்தன்மை இல்லை என்று போலீசார் உறுதி செய்தனர். 75 வயதுடைய அந்த முதியவர் தனது வேட்டை துப்பாக்கியை பயன்படுத்தி சொந்தமாகவே சுட்டுக் கொண்டார் என்பது விசாரணையில் தெரியவந்துள்ளதாக ஈப்போ மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி அபாங் ஜைனால் அபிடின் அபாங் ஹமட் தெரிவித்தார். அந்த முதியவரின் உடல் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு சவ பரிசோதனை செய்யப்பட்டதில் குற்றத்தன்மைக்கான எந்தவொரு தடயமும் இல்லை என்பது உறுதி செய்யப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். எனினும் அந்த முதியவரின் குடும்ப உறுப்பினர்களின் வாக்குமூலம் பதிவு செய்யப்படும் என்று ஏசிபி அபாங் ஜைனால் விளக்கினார். கடந்த 30 ஆண்டு காலமாக வேட்டை துப்பாக்கிக்கான லைசென்ஸை கொண்டுள்ள அந்த முதியவர் புற்றுநோய் 4வது படிநிலையில் அவதியுற்று வந்ததாக விசாரணையில் தெரிய வந்தது என்று அவர் குறிப்பிட்டார். ஸ்லாங்கூர் செமிஞ்சே ஜாலான் எக்கோஹீலில் உள்ள அடுக்குமாடி வீடமைப்பு பகுதியில் 18வது மாடியில் வீற்றிருக்கும் ஒரு வீட்டில் ஏற்பட்ட தீயில் கிட்டத்தட்ட அழிந்தது. இன்று பிற்பகல் 3:10 மணியளவில் நிகழ்ந்த இந்த சம்பவம் குறித்து கிடைக்கப்பெற்ற அவசர அழைப்பை தொடர்ந்து செமிஞ்சே தீயணைப்பு நிலையத்தைச் சேர்ந்த 5 வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்ததாக ஸ்லாங்கூர் மாநில உதவி இயக்குநர் ஹமட் முக்லிஸ் மொக்தார் தெரிவித்தார்.
தீ மற்ற வீடுகளுக்கு பரவாமல் முழு வீச்சில் மேற்கொள்ளப்பட்ட தீயணைப்பு பணி பிற்பகல் 3:28 மணிக்கு நிறைவு பெற்று தீ முழுமையாக கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டதாக அஹ்மத் முக்லீஸ் குறிப்பிட்டார். அதிர்ஷ்டவசமாக இச்சம்பவத்தில் யாரும் காயமடையவில்லை என்று அவர் மேலும் கூறினார். தாமும் தமது கணவரும் போதைப்பொருள் நடவடிக்கையில் சம்பந்தப்பட்டுள்ளதாக கூறப்படுவதை சபாவைச் சேர்ந்த பெண் சட்டமன்ற உறுப்பினர் ஒருவர் மறுத்துள்ளார். தம்மீதும் தமது கணவர் மீதும் சுமத்தப்பட்டு வரும் குற்றச்சாட்டு அவதூறு என்றும் அடிப்படையற்றது என்றும் ககசன் ரயட் சபா கட்சியின் தலைவரான நூர் அசலினா அரீஃப் தெரிவித்தார். தாமும் தமது கணவரும் போதைப் பொருளை பெற்றதாக கூறப்படும் குற்றச்சாட்டு உண்மைக்கு புறம்பான தகவலாகும் என்று கூனாக் சட்டமன்ற உறுப்பினருமான நூர் அசலினா அரீஃப் குறிப்பிட்டார். சபா சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் வேளையில் அரசியலில் தமது பெயருக்கு களங்கத்தை ஏற்படுத்த இத்தகைய அவதூறு கட்டவிழ்க்கப்பட்டுள்ளதாக அவர் விளக்கினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.